ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் மோசேயின் பைபிள் ஸ்டடியில் வரவேற்கிறேன். இஸ்ராயல் மக்களும் மோசேயும் அங்கே சீனாய் பர்வதத்தில் எத்தியது நமக்கு தெரியும். அந்த சீனாய் பர்வதத்தில் இரண்டாம் பெரிய காரியம் எந்தோ நடந்தது கேட்டால், யாத்ராகமம் 32 அத்தியாயம் 1 முதல் 30 வசனங்கள் வாசிச்சால் அங்கே சீனாய் பர்வதத்தில் அங்கே எந்த நடந்ததுன்னு நமக்கு தெரியும். The worship of golden calf, அந்த கன்றுக்குட்டிக்கு அந்த பொன்னில் வார்த்த அந்த கண்ணக்குட்டி இஸ்ராயல் மக்கள் ஆண்டவர் தேவராகிய அவர் சொல்லி அங்கே ஒரு பெரிய காரியம் அங்கே நடந்தது. யாத்ராகமம் 24 அத்தியாயம் 18 வசனம் வாசிச்சால், யாத்ராகமம் 24 அத்தியாயம் 18 வசனம் வாசிச்சால், மோசா ஆண்டவரோடு பேசான், ஆண்டவரை ஆராதனை பண்ணுவான், ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் மோசையோடும் இஸ்ராயல் மக்களோடும் எந்த காரியம் சொல்றது அந்த காரியம் கேள்கான், அந்த காரியம் மோசைக்கு தெரியான், ஆண்டவரின் வெளிப்பாடு மோசைக்கு கிடைக்குவான். மோச சினாய் பர்வதத்தில் போயது 40 நாள் அங்கே முடிஞ்சது. யாத்ராகமம் 32 அத்தியாயம் 1 வசனம் வாசிச்சால் அந்த மக்களின், அந்த இஸ்ராயல் மக்களின் வாழ்க்கை பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில் பெருமை இல்லாம ஒரு வாழ்க்கை நமக்கு தெரியும். அங்கே 32 அத்தியாயம் 1 வசனம் சொல்றது, when the people saw that Moses was so long in coming, மோசே திரும்பி வரான், ரொம்ப டைம் ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது, மோசே நீ என்னைக்கு திரும்பி வரும் அப்படி இஸ்ராயல் மக்கள் நினைச்சது. பொறுமை இல்லாம ஒரு வாழ்க்கை இஸ்ராயல் மக்களின் வாழ்க்கை நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர் எந்தோ சொல்றது, அவர் ஆரோனோடு போய், மோசே இல்லாத காலையில் ஆரோன் தான் அங்கே தலைவராய் இருந்தது. ஆரோன் இஸ் a leader. அவர் ஆரோன் பக்கத்தில் போய் அவர் சொல்றது, come make us God who will go before us, for this fellow Moses who brought us up from Egypt. மோச ഞങ്ങളെ ഈജിപ്തിൽ இங்கே கொண்டு வந்தது, அதுதான் அவர் சொல்றது. இஸ்ராயல் மக்களின் வாழ்க்கையில் பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில் வந்த முதல் மிஸ்டேக் இதுதான். அவருடைய வாழ்க்கையில் வந்த முதல் மிஸ்டேக் என்று சொல்லியால் கேட்டால், அவர் சொல்றது மோசே தான் ഞങ്ങളെ ഈജിപ്തിல் இங்கே கொண்டு வந்தது. ஆண்டவர் அவரை ஈஜிப்தில் இங்கே கொண்டு வந்தது அந்த காரியம் அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்றது மோசே தான் ഞങ്ങളെ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தது. அப்படி சொல்லியால் மோசே இங்கே இல்ல, அப்ப எந்தோ செய்யும்னு நமக்கு தெரியாது. மோசே தான் கொண்டு வந்தது, வேற ஒரு காரியம் நமக்கு தெரியாது. ஆண்டவர் மோசே கூட இருந்தது இல்லையா அது நமக்கு தெரியாது. ஆண்டவரின் அபிஷேகம் மோசேயின் வாழ்க்கையில் இருக்குது, அது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும் மோசே ഞങ്ങളെ இங்கே கொண்டு வந்தது. அவர் மோசேயின் காரியம் தான் சொல்றது, அவர் ஆண்டவரின் காரியம் சொல்லாம இருக்கிறது முதல் காரியம். அதற்கப்புறம் அவர் சொல்றது மோசே இங்கே இல்ல, அதற்காக ഞങ്ങളെ லீட் பண்ணா ഞങ്ങൾക്ക് வேற ஒரு தேவர் வேணுமா. அவர் சொல்றது make us a god, make us gods. ഞങ്ങൾ வாழ்க்கையில் ஒரு தேவர் வேணுமா. இங்கேருந்து எங்கே எப்படி போனவன்னு ഞങ്ങൾക്ക് தெரியாது, அதற்காக தான் ഞങ്ങൾ வாழ்க்கையில் ஒரு தேவர் வேணுமா. அப்படி அவர் சொல்லியப்பம் ஆண்டவர் கொடுத்த அந்த கமாண்ட்மெண்ட்ஸ், ஆண்டவர் கொடுத்த அந்த லா, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த பிரமாணங்கள் அதெல்லாமே அவர் மறந்து போயது. முதல் காரியம்
உனக்கு ஒரு தேவர் மாத்திரமே வேணுமா? இரண்டாம் காரியம், வேற ஒரு பிரதிமா உனக்கு வேண்டாமா? இந்த ரெண்டு காரியம் அவர் வாழ்க்கையில் அவர் டிஸ்ஒபே பண்ணியது. அவர் வாழ்க்கையில் இந்த ரெண்டு கல்பனை, இந்த ரெண்டு லா அவர் பிரேக் பண்ணியது. இந்த ரெண்டு காரியம் மட்டுமே அல்ல, யாத்ராகமம் 20:23 வாசிச்சால், 20 அத்தியாயம் 23 வாசிச்சால் அங்கே ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றது, பொன்னு வெள்ளி பிரதிமா உன் வாழ்க்கையில் வேண்டாமா? அப்படி ஒரு தேவரின் பிரதிமா உன் வாழ்க்கையில் வர வேண்டாம். 23:13 வாசிச்சால் அங்கே ஆண்டவர் சொல்றது, உன் வாயில் ஒரு தேவரின் பேர் வர வேண்டாம். 23:24 ஆண்டவர் சொல்றது, do not bow down. அப்படி ஒரு தேவர் இல்லைங்க, அப்படி ஒரு பிரதிமா முன்னாடி நீ பவ் பண்ணக்கூடாது. அப்படி சொல்லியால் அப்படி ஒரு தேவனுக்கு நீ ஆராதனை கொடுக்கவே வேண்டாம். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியது. ரொம்ப டீட்டெயிலாய் ஆண்டவர் அவர் இந்த காரியங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியது. இங்கே பார்த்தால் அந்த காரியம் எல்லாமே மறந்தது. அந்த காரியம் எல்லாமே மறந்தது. எப்படி இந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும்? மோசே அவர் வாழ்க்கையில் இல்ல. மோசே அங்கே இருந்தது. மோசே அவருடைய வாழ்க்கையில் வேண்ட உபதேசங்கள் எல்லாமே கொடுத்தது. அதற்கப்புறம் 40 நாள் மோசே அங்கேருந்து போயது. இந்த 40 நாள் மோசே அங்கேருந்து போயப்பந்தான் இந்த காரியம் இந்த ஜனம் இவாலுவேட் பண்றது. இந்த காரியம் அவர் இவாலுவேட் பண்ணியப்பந்தான் அவருக்கு தெரியும் இந்த காரியம் ரொம்ப கடினமான காரியம். இந்த காரியம் ரொம்ப கடினமான காரணம், ஆண்டவர் இந்த காரியம் இப்படி 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 தான் சொல்லியது. இந்த காரியம் இப்படி ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தால் கொஞ்சம் கடினமான காரியம். அதற்காக தான் அவர் இவாலுவேட் பண்ணி மோசே இங்கே வரவே இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சது. அந்த இவாலுவேஷன் தான் அவர் அங்கே பிரசன்ட் பண்றது. அவர் சொல்றது, மோசேயின் ஆண்டவரும் அவரு ரொம்ப சீரியஸ் ஆண்டவர். அவரு ரொம்ப 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 டிசிப்ளின்ட் ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு ரூல்ஸ் இருக்குது, அந்த ஆண்டவருக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ஆண்டவர் சொல்றது இப்படி காரியம் இப்படிதான் செய்யணும். அதற்காக தான் அந்த ஆண்டவர் இல்லாம வேற ஒரு ஆண்டவர் ഞങ്ങളുടെ வாழ்க்கையில் வேணுமா? அதுதான் அவர் சொல்றது. அவர் சொல்றது ஒரு ஆண்டவர் எங்களுக்கு வேணுமா? அந்த நேரத்தில் ஆரோனின் வாழ்க்கையில் பார்த்தால், அவர் வாழ்க்கை ஒரு தலைவராய் பார்த்தால் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியராக ஒரு வாழ்க்கை. மோசையின் வாழ்க்கை as a leader, அவன் சக்சஸ் மேல் சக்சஸ், வெற்றி மேல் வெற்றி. அவன் வாழ்க்கை, அவன் லீடர்ஷிப் பார்த்தால் ரொம்ப ரிஃபைன்டு லீடர்ஷிப். மோசையின் வாழ்க்கையில் பார்த்தால் ரொம்ப ஆண்டவரின் கிருபை எல்லாமே அவன் வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு அருமையான லீடர் அவன் ஆய் மாறி 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 இருக்கிறது. ஆரோனின் வாழ்க்கையில் பார்த்தால் ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டர், ஒரு கம்ப்ளீட் தோல்வி. ஆரோன் என்று சொல்றது, அவன் சொல்றது, டேக் ஆஃப் த கோல்ட். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சொர்ணம் எல்லாமே தங்கம் எல்லாமே எடுத்து எரிக்குதா? அதுதான் அவர் சொல்றது. அந்த சொர்ணம் எல்லாமே தங்கம் எல்லாமே அவனு கிடைச்சப்பம் அந்த தங்கம் அவன் எந்தோ செய்தது, he took and put it into the cast. அந்த தங்கத்தை எல்லாமே அவன் மெல்ட் பண்ணியது, அந்த அக்னிக்குள்ளே போட்டது. அந்த அக்னிக்குள்ளே போட்டப்பம் அங்கே ஒரு காஃப், ஒரு கோல்டன் காஃப் வந்தது, ஒரு கன்றுக்குட்டி அங்கே வந்தது. இங்க டிரான்ஸ்லேஷன் பார்த்தால், ஒரிஜினல் ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன் பார்த்தால் ஒரு கன்றி குட்டி அப்படி கிடையாது, a young bull, ஒரு இளங்காலை தான். கன்றி குட்டி அப்படி சொல்லியால் அது ஒரு வீக் சிம்பிள் தான், அதற்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடையாது. പക്ഷെ ഒരു യങ് ബുൾ,
ஒரு இளங்காலை என்று சொல்லியால் அதற்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, அது ரொம்ப பலம் இருக்குது, அதற்கு ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குது. அந்த காரியம் அவருக்கு அந்த ஒரு காரியம் தான் கிடைச்சது. ஆரோனின் வாழ்க்கையில் பார்த்தால் ஆரோன் அந்த ஈஜிப்தில் அப்பீஸ் அந்த தேவரை நினைச்சுதான் இந்த காரியம் செய்தது. அந்த தேவரின் அந்த ஸ்வரூபம் தான் இப்பழும் ஆரோனின் வாழ்க்கையில் ஆரோனின் ஹிருதயத்தில் இருக்கிறது. அதுதான் ஆரோனின் ஹிருதயத்தில் மட்டுமே அல்ல, அங்கே இருக்கின்ற எல்லா ஜனத்துக்கும் ஹிருதயத்தில் இருக்கிறது. மெஜாரிட்டி ஜனத்தின் ஹிருதயத்தில் அந்த அப்பீஸ் தேவரின் விக்கிரகம் இருக்கிறது. அந்த விக்கிரகம் அந்த காலை இட் இஸ் சைன் ஆஃப் பவர் அண்ட் ஃபர்டிலிட்டி. அதிகாரத்தின் சின்னம் தான். அதிகாரம் ஆர் கையில் வேணுமா? அதிகாரம் ஜனத்தின் கையில் வேணுமா? ஆண்டவர் சொல்றது அதிகாரம் எல்லாமே ஆண்டவர் கையில் தான் இருக்கணுமா? இங்க ஜனம் சொல்றது அப்படி கிடையாது, அதிகாரம் எல்லாமே ഞങ്ങൾ கையில் தான் வேணும், ഞങ്ങൾ நினைக்கிற காரியம் தான் நடக்கணுமா? ഞങ്ങൾ எப்படி டிஃபைன் பண்றது அந்த காரியம் தான் நடக்கணுமா? அப்படிதான் அவர் சொல்றது. அங்கே ஒரு காலை வச்சது, ஒரு காலை அங்கே வச்சது. പക്ഷേ ഹിസ്റ്ററിയിൽ பார்த்தால் ഫസ്റ്റ് കിങ്സ് 12 അധ്യായം 26 മുതൽ 32 அங்கே ஜெரோபோவாமை பார்த்தால் அவர் ஒரு கன்றுக்குட்டி கிடையாது, அவர் 2 கன்றுக்குட்டி போட்டது. அங்கே பெத்தேலிலும் போட்டது, அங்கே தானிலும் போட்டது. அங்கேயும் அவன் சொல்றது, அங்கே 21 ராஜா ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 12 அங்கே 28ஆம் வசனத்தில் அவர் சொல்றது, இந்த காலக்குட்டி தான் உங்களை இஸ்ராயேலின்னு கொண்டு வந்தது. இந்த காலக்குட்டி தான் இஸ்ராயேலின்னு கொண்டு வந்தது. அப்ப அவரு நினைக்கிறது இந்த காலக்குட்டி தான் வாழ்க்கையில் எல்லாமே செய்தது. சங்கீர்த்தனக்காரன் 106 சங்கீர்த்தனம் 19 முதல் 21 வசனம் வாசிச்சால் அவன் சொல்றது, சங்கீர்த்தனக்காரன் சொல்றது, they exchange their glorious God for bull which eats grass. ஆண்டவரின் மகிமை இந்த கன்றுக்குட்டிக்கு அவர் கொடுத்தது. அந்த காரியம் தான் அங்கே சங்கீர்த்தனக்காரன் சொல்றது. ஸ்டீஃபன் அப்போஸ்தலர் 7:39 சொல்றது, அப்போஸ்தலர் 7:39 ஸ்டீஃபன் சொல்றது, இந்த காரியம் அவன் செய்தது எதற்காக? அவரின் ஹிருதயம் ஈஜிப்தில் திரும்பி போனார். அந்த அவர் ஹிருதயம் ஈஜிப்தில் திரும்பி போனார். இல்லைங்க அப்படி அல்ல, அப்படி இருந்தால் அவருடைய ஹிருதயம் இப்பழும் ஈஜிப்தில் தான் இருக்கிறது. அந்த இஸ்ராயல் மக்களும் அந்த ஆரோனின் ஹிருதயம் எங்கே இருக்கிறது? ஈஜிப்தில் தான் இருக்கிறது. மோசையின் ஹிருதயம் எங்கே இருக்கிறது? ஆண்டவர் பக்கத்தில் தான் இருக்கிறது. அந்த மெஜாரிட்டி ஆள்காரின் ஹிருதயம் அந்த ஈஜிப்தில் தான் இருக்கிறது. அதுதான் அவர் வாழ்க்கையில் இப்ப டெமான்ஸ்ட்ரேட் ஆயது. அதற்காக தான் அவர் சொல்றது, எங்கட வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு தேவர் வேணுமா? அங்கே அவருக்கு ஒரு தேவர் கிடைச்சது. 5ஆம் வாக்கியத்தில் சொல்றது, he built an altar. Aaron built an altar and said, tomorrow you will have a festival. அப்படி சொல்லியால் நாளைக்கு ஒரு பெரிய ஆகோஷம், நாளைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். இந்த கன்றுக்குட்டி நமக்கு கிடைச்சது, ஜனத்துக்கு வேண்ட தேவர் ஜனத்துக்கு கிடைச்சது. நாளை ஒரு பெரிய கொண்டாட்டம் பண்ணி, ஒரு பெரிய ஆகோஷம் பண்ணி, ஒரு பெரிய ஆராதனை எல்லாமே நமக்கு செய்யாம அப்படி காரியம்தான் அங்கே ஆரோன் சொல்றது. இந்த நேரத்தில் மோசே ஆண்டவர் கூட சீனாயில் இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும், மோசைக்கு தெரியாது. அப்ப ஆண்டவரின் பிரதி உத்தரம், இந்த காரியம் பார்த்து ஆண்டவரின் பிரதி உத்தரம், ஆண்டவர் மோசையோடு சொல்றது 7ஆம் வசனத்தில், கோ டவுன், இறங்கி நீ போ.
மோசே, நீ இங்கே என் மகிமைக்காக வந்தது, என்னோடு பேசான் தான் வந்தது, என்ற ஆசீர்வாதம் கிடைக்கான் தான் வந்தது. പക്ഷെ இந்த நேரத்தில் ஒரு சிச்சுவேஷன் வந்தது, அதற்காக தான் நீ திரும்பி போ, இறங்கி போ. அதற்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றது, இந்த ஜனம் they are stiff necked people, வனக கருத்து உள்ள ஆள். அதுதான் ஆண்டவர் சொல்றது. அதற்கு அப்புறம் ஆண்டவர் மோசையோடு சொல்றது, மோசே, I will destroy them. இந்த ஜனத்துக்கு வேண்ட பனிஷ்மெண்ட் ஞான் கொடுத்து மோசையின் மூலமாக ஒரு ஜாதி ஞான் இங்கே கொண்டு வருமா. எதற்காக ஆண்டவர் இந்த காரியம் சொல்றதுன்னு நமக்கு தெரியுமா? எதற்காக? ஆக்சுவலி ஜனம் சொல்லியது மோசே தான் ഞങ്ങളെ வெளியில் கொண்டு வந்தது. அப்ப மோசே அங்கே வெளியில் கொண்டு வந்தது. அப்படி இருந்தால் மோசையின் மக்கள் மட்டுமே அங்கே வேணுமா? வேற யாருமே வேண்டாமா? காரணம் மோசே தான் கொண்டு வந்தது, ஆண்டவர் கொண்டு வரவே இல்லை. மோசே எல்லாமே செய்தது. அதற்காக இந்த ஜனத்துக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட் வேணும், அந்த ஜட்ஜ்மெண்ட் மோசேயின் கையில் தான் ஆண்டவர் கொடுத்தது. மோசே அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த டிசிஷன் மோசே தான் எடுக்கணுமா. காரணம் ஜனம் சொல்லியது மோசே தான் கொண்டு வந்தது. அப்ப அந்த வார்த்தை ஆண்டவர் கேட்டு அந்த டிசிஷன் எல்லாமே மோசேயின் கையில் ஆண்டவர் கம்ப்ளீட் ஆகி கொடுத்தது. மோசே, நீ சொல்லு, நீ சொல்ற படிதான் ஞான் செய்யுமா. இந்த ஜனம் தப்பு பண்ணியது, பெரிய தப்பு பண்ணியது. ஞான் சொல்லியതൊന്നുമേ കേൾക്കാമ അവർ ഒരു വിഗ്രഹം ഉണ്ടാക്കി അതിനെ ആരാധന பண்ணான் ரெடி ஆயது. மோசே, நீ சொல்லு, இவரை எல்லாமே பனிஷ் பண்ணி மோசே மூலமாக ஒரு தேசத்தை ஞான் உருவாக்குமா. அதுதான் ஆண்டவர் சொல்றது. மோசே அந்த நேரத்தில் மோசையின் பிரதி உத்தரம் ரொம்ப அருமையான பிரதி உத்தரம். ஒரு தலைவரின் பிரதி உத்தரம், ஒரு லீடரின் பிரதி உத்தரம், ஒரு கிறிஸ்தவ பிரதி உத்தரம். 15ஆம் வசனத்தில் சொல்றது, he sought favor for the Lord. ஆண்டவரின் கிருபைக்காக அவன் ஜெபம் பண்ணியது. ஆண்டவரின் பரிதாபத்துக்காக அவன் ஜெபம் பண்ணியது. 13ஆம் வசனத்தில் அவன் சொல்றது, ஆண்டவரே, அப்ரஹாம, இஸ்ஹாக்க, இஸ்ராயேலை நினைத்து அருளும். ஆண்டவரே, நீ என்ன நினைக்கவே வேண்டாம். டோன்ட் ரிமெம்பர் மீ லார்ட். ஆண்டவரே, என் பேரு நீ எடுக்க கூடாது. அப்ரஹாமின் பேரு, இஸ்ஹாக்கின் பேரு, யாக்கோபின் பேரு அவருடைய வாழ்க்கையில் பார்த்தால் என் வாழ்க்கையிலும் அருமையான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் பார்த்தால் ஆண்டவரின் கிருபை என் வாழ்க்கையில் இருக்கின்ற அதிகமாக அவர் வாழ்க்கையில் இருந்தது. அவருக்கு ஆண்டவரோடு ஒரு ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதற்காக தான் ஆண்டவரே, நீ மோசே நினைத்து அருளு வேண்டாம், நீ அப்ரஹாம, இஸ்ஹாக்க, யாக்கோப நினைத்தருளு. Remember them, Lord. Remember your relationship with them. Remember that these are their children. Remember your covenant with them, your promises with them. மோசே ஒரு லீடராக ஆண்டவரின் கிருபைக்காக தான் ஜெபம் பண்றது. இந்த மக்கள் மோசே அப்லிஃப்ட் பண்ணி ஆண்டவரை மறந்தப்ப ஆண்டவர் அந்த காரியம்தான் மோசையின் வாழ்க்கையிலும் கொடுக்கிறது. மோசையின் பேர் மாத்திரமே ஆண்டவர் அங்கே மேனிஃபெஸ்ட் பண்றது. அந்த நேரத்திலும் மோசையை நினைக்காது ஆண்டவரை நினைச்சு, ஆண்டவரின் பிள்ளைகளை நினைச்சு, ஆண்டவரின் அருமையான அப்ரஹாம, இஸ்ஹாக்க, யாக்கோபை நினைச்சு மோசே சொல்றது, ஆண்டவரே நீதான் பெரியது, ஆண்டவரே அப்ரஹாம் தான் பெரியது, இஸ்ஹாக்கு தான் பெரியது, யாக்கோபு தான் பெரியது. அவர் முன்னாடி, ஆண்டவரின் முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ரொம்ப சின்ன ஆளுதான். The humbleness of Moses. எப்படி தலைமை மோசேக்கு இருந்தது. The humbleness of Moses, the humility of Moses.
ஆண்டவர் சொல்றது, ஓகே மோசே, நீ எப்படி சொல்றது அப்படிதான் நான் செய்யும், நீ கீழே போ. மோசையும் ஜோஷுவாயும் கீழே வருது. அந்த நேரத்தில் ஜோஷுவா சொல்றது, வாட் இஸ் திஸ்? யுத்தத்தின் துவனி, யுத்தத்தின் சத்தம் கேட்கிறது. மோசே சொல்றது, இந்த சத்தம் வெற்றியின் சத்தம் கிடையாது, இந்த சத்தம் தோல்வியின் சத்தம் கிடையாது. வெற்றியின் சத்தம் கிடையாது, தோல்வியின் சத்தம் கிடையாது. அப்படி சொல்லியால் எந்த சத்தம் இது? இந்த சத்தம் குழப்பத்தின் சத்தம். The noise of confusion. It is not sound, it is noise. சவுண்டுக்கு கிளாரிட்டி இருக்குது, நாய்ஸுக்கு கிளாரிட்டி கிடையாது. நாய்ஸுக்குள்ளே கன்ஃபியூஷன் இருக்குது, நாய்ஸுக்குள்ளே வயலன்ஸ் இருக்குது. அந்த காரியம் தான் மோசே சொல்றது. 25ஆம் வசனத்தில் பார்த்தால் மோசே சொல்றது, people are wild, they got out of control. அந்த கண்ட்ரோல் கிடையாது. அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் இங்க இருக்குது. அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் மக்கள் நினைக்கிறது அவர் ஆராதனை பண்றது, அவர் ஆராதனைக்காக தான் வந்தது. ஜோஷுவா நினைக்கிறது அங்க யுத்தம் இருக்குது. மோசைக்கும் ஆண்டவருக்கும் எந்தோ தெரியாது, அங்கே குழப்பம் இருக்குது, அங்கே கன்ஃபியூஷன் இருக்குது. ஆராதனை அப்படி சொல்லியால் அது சத்தம் கிடையாது, அந்த சவுண்ட் அப்படி அல்ல. ஆராதனையில் ஹிருதயம் தான், the attitude of worship. ஆராதனை உன் ஹிருதயம் எப்படி இருக்குது, ஆண்டவர் அந்த ஹிருதயம் தான் பார்க்கிறது. உன் மியூசிக்கோ, உன் வாய்ஸோ, உன் மியூசிக் சென்ஸோ, அந்த காரியம் ஆண்டவர் பார்க்கவே இல்லை. ஆண்டவர் உன் ஆட்டிடியூடு தான் பார்க்குது. ஆண்டவரின் உள்ளே, ஆண்டவரின் கண்ட்ரோலில் நீ இருக்குது. அதுதான் ஆண்டவருக்கு தேவை, அதுதான் ஆண்டவர் ஹைலைட் பண்றது, அதுதான் ஆண்டவர் கவனிக்கிறது. எஸ், that is what God is concerned with. மோசேயின் வாழ்க்கையில் பார்த்தால், மோசே இந்த காரியம் எல்லாமே கீழே வந்து பார்த்தப்ப மோசைக்கு கோபம் வந்தது. அந்த பலகை மோசே கீழே போட்டது, அது உடைஞ்சது. அதற்கப்புறம் மோசே அந்த கன்றுக்குட்டியை எடுத்து திரும்பி அக்னியில் இட்டது, பொடி உண்டாக்கியது. அந்த பொடி இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்தது. இங்கே பாரு, ஆண்டவர் எதற்காக இஸ்ராயல் மக்களோடு சொல்லியது இந்த சொர்ணம் எல்லாமே எடுக்கணுமா? இஸ்ராயல் மக்கள் அங்கே வேலை செய்தது, அந்த வேலையின் கூலி. പക്ഷെ இந்த கன்றுக்குட்டியை அவர் ஆராதனை பண்ணியப்பம், இந்த காளக்குட்டியை அவர் ஆராதனை பண்ணியப்பம், ஆண்டவரின் ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையில் நஷ்டமாய் போயது. அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் தான் கொடுத்தது. ஆண்டவர் தான் சொல்லியது, நீ போ, அவரோடு சொல்லு, அவரோடு கேளு, அவர் உனக்கு தருமா as a remuneration. இங்கே நீ போகும்பம் எப்படி உனக்கு அந்த 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 இஸ்ராயல் மக்களுக்கு PF கிடைச்சது, ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கிடைச்சது. அது இந்த PF காசு தான் இந்த பொண்ணு, இந்த தங்கம் எல்லாமே அவர் அங்கே வேலை செய்தது, அந்த வேலைக்கு கூலி, அந்த PF காசு தான், அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் தான் அவருக்கு கிடைச்சது. அங்க அந்த கன்றுக்குட்டியை அவர் ஆராதனை பண்ணியது, அதற்காக எந்தவாயது அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயது, எல்லாமே முடிஞ்சு போயது, ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்தில் மோசே சொல்றது 26ஆம் வசனத்தில், whoever is for the Lord come to me. ஆண்டவருக்காக ஆரெல்லாமே இருக்குது என் பக்கத்தில் வரணுமா? அப்படி சொல்லியால் இந்த காரியம் எல்லாமே நடக்கும்பழும் ஒரு சின்ன குரூப் ஆண்டவருக்காக அங்கே இருந்தது. ஒரு சின்ன குரூப் இந்த ஆராதனை ஒண்ணுமே பண்ணாம, இந்த கன்றுக்குட்டியை ஒண்ணுமே பார்க்காம, இந்த ஆரோனில் பக்கத்தில் ஒண்ணுமே போகாம, ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி ஆண்டவருக்கும் மோசேயின் காரியத்தை நம்பி அவரு செப்பரேட் ஆகி இருந்தது. மோசே சொல்றது, who is for me?
ஆண்டவருக்காக ஆறு இருக்கிறது, ஆண்டவருக்காக இருக்கின்றவர் என் பக்கத்தில் வரணுமா? அந்த நேரத்தில் அங்கே பார்த்தால் 26ஆம் வசனத்தில் பார்த்தால் ஒரு லேவி கோத்திரம் அங்கே கடந்து வந்தது. ஆண்டவர் அவரோடு சொல்றது, இங்கே நடந்து ஆரெல்லாம் இங்கே இருக்கிறது அவரை எல்லாமே பனிஷ் பண்ண 3000 பேரு அன்னைக்கு அங்கே கீழே வீணது. 3000 பேரு. 29ஆம் வசனத்தில் பார்த்தால் மோசே அவரோடு சொல்றது, you have set apart to the Lord. ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை தான் செட் அபார்ட் சொல்லியது. இஸ்ராயல் மக்களை தான் ஆண்டவர் ஒரு விசேஷமாக ஜாதியாகி மாற்றான் அங்கே பிளான் பண்ணி அவரை ஈஜிப்தில் இங்கே கொண்டு வந்தது. പക്ഷെ இங்கே பார்த்தால் அவர் வாழ்க்கையில் தப்பு நடந்தது, அவர் வாழ்க்கையில் தோல்வி நடந்தது. அதற்காக அந்த ஆசீர்வாதம் இந்த லேவி கோத்திரத்தில் மட்டுமே கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்றது, மோசே சொல்றது, you have set apart for the Lord. ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு அருமையான 29ஆம் வசனத்தில் you have been set apart for the Lord and he has blessed you this day. அதற்காக நீ ஆண்டவருக்காக செப்பரேட் ஆயது, அதற்காக ஆண்டவரின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த செட் அபார்ட் ஆண்டவருக்காக நிக்கணுமா? அந்த ஆண்டவருக்காக நீ அப்பாட்டாய் நிக்கும்பா. இந்த உலக பிரகாரம் நிக்காம ஒரு செப்பரேட்டாய் நீ நிக்கும். அந்த நேரத்தில் தான் ஆண்டவரின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். 30ஆம் வசனத்தில் மோசே சொல்றது, திரும்பி ஆண்டவரின் ஆசீர்வாதத்துக்காக நான் போகுது. 33ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனத்தில் வாசிச்சால் ஆண்டவரின் மகிமை மோசைக்கு கிடைக்கிறது. ஆண்டவரின் மகிமை மோசைக்கு கிடைக்கிறது. 34ஆம் அத்தியாயம் 10 முதல் 28ஆம் வசனத்தில் பார்த்தால் he got renewal. First he got revelation, second he got renewal. புதும்படி கிருபை அவன் வாழ்க்கையில் அவன் கிடைச்சது. 34ஆம் அத்தியாயம் கடைசி வாசிச்சால் நமக்கு தெரியும், மோசேயின் அந்த அதிகாரம் திரும்பி அவன் கிடைச்சது. ஆண்டவர் திரும்பி அவனுக்கு கொடுக்கிறது. அந்த லீடர்ஷிப்பில் மோசே திரும்பி வருது. திரும்பி வந்து மோசே அந்த ஜனத்தோடு கூப்பிட்டு அந்த ஜனத்தோடு திரும்பி ஆண்டவரின் கிருபை, ஆண்டவரின் காரியம் எல்லாமே சொல்றது. முதல் அங்கே வந்தப்போ ஆண்டவரின் காரியம் ஒண்ணுமே சொல்லாம கோபத்தில் தான் செய்தது. ஆண்டவரோடு கிருபைக்காக அவன் ஜெபம் பண்ணியபழும் இந்த மக்களின் வாழ்க்கை பார்த்து அவன் கோபம் வந்தது. പക്ഷെ திரும்பி ஆண்டவரின் பிரசன்னத்தில் போய் அவன் திரும்பி வரும்பம் கோபம் ஒன்றும் இல்லாம ரொம்ப கிருபையான ரீதியில் அவன் கடந்து வந்து ஆண்டவரின் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த கன்றக்குட்டி நம்ம வாழ்க்கையில் வராம ஆண்டவர் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் இருந்து ஆண்டவர் எப்படி சொல்றது அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் செய்தால் ஆண்டவருக்காக நம்ம செட் அபார்ட் ஆயால் ஆண்டவரின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். ஜெபம் பண்ணாமா? ഞങ്ങളെ நேசிക്കുന്ന பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. கர்த்தாவின் கிருபை இந்த நாட்களில் ഞങ്ങളുടെ வாழ்க்கையில் இருக்கிறது, அதற்காக நன்றி. கர்த்தாவே, எப்படி ஹல்லேலூயா மோசே ஆண்டவரின் கிருபையை நம்பி ஆண்டவரை குளோரிஃபை பண்ணியது, ഞങ്ങളുടെ வாழ்க்கையிலும் ஆண்டவரே மட்டுமே நம்பான். இந்த உலகத்தின் தேவரையோ இந்த உலகத்தின் ஒரு காரியத்தையோ நம்பாம ஆண்டவரை மட்டும் நம்பி ஆண்டவரின் கிருபைக்கு ஹல்லேலூயா ஆண்டவரின் கிருபைக்காக ஜெபம் பண்ணி அந்த கிருபை ഞങ്ങളുടെ வாழ்க்கையில் கிடைச்சு ஆண்டவரின் மகிமை ഞങ്ങൾക്ക് கிடைக்குவான். ஆண்டவர் உதவி செய்யணும். ஆண்டவருக்காக செப்பரேட் ஆகுவான். ஆண்டவருக்காக செட் அபார்ட் ஆகுவான். ஆண்டவர் உதவி செய்யணும். அங்கே சொல்றது, அவர் ஆண்டவருக்காக செட்
அப்பாட்டாயது. அதற்காக ஆண்டவரின் ஆசீர்வாதம் அன்றைக்கு அவருக்கு கிடைச்சது. ஆண்டவரே, அப்படி ஆண்டவருக்காக செட் அப்பாட் ஆகும்போது ஆண்டவரின் ஆசீர்வாதம் எல்லா நாளும் என்ற வாழ்க்கையில் கிடைக்குவான். இந்த வீடியோ, இந்த சர்மன், இந்த செய்தி பார்க்கிற உம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில் கிடைக்குவான். ஆண்டவர் உதவி செய்யணும். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்குதான். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்தால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கின்றார்.